பெண்களே, உங்க கணவன் இப்படித்தான் நடந்துக்கிட்டா கள்ள உறவில் இருக்கலாம் என்பதற்கான செய்கைகள். கணவன் துரோகம் செய்யத் தொடங்கினால் அவர் வீட்டிலிருந்து வெளியேற பல காரணங்களை தேடிப்பிடிப்பார். அதற்காக உங்களிடம் அடிக்கடி பொய்கள் சொல்வதும் இயல்பு. ஏமாற்றும் கணவனை அடையாளம் காண்பது சுலபமல்ல என்றாலும் அவரின் சில பழக்க வழக்கங்கள் மற்றும் நடத்தை மாற்றங்கள் மூலம் அதை உணர முடியும். திருமண வாழ்க்கையில் சண்டைகள், முரண்பாடுகள் சாதாரணம் தான். ஆனால் சலிப்பு அல்லது பிணக்கம் காரணமாக சில ஆண்கள் வேறொருவரை நாடுவது உண்மை. அவர்கள் செய்யும் சில சாக்குகள் தான் அவர்களின் பொய்களையும் இரகசிய தொடர்புகளையும் வெளிப்படுத்தும். பெண்களே, உங்கள் கணவனின் இப்படி சில பழக்கங்களை கவனித்தால் அவர் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என சந்தேகிக்கலாம். 1. வேலை என்ற சாக்கு. உங்கள் கணவன் எப்போதும் வேலைப்பளு என்று காரணம் சொல்லி உங்களிடமிருந்து தப்பிக்கிறாரா? அடிக்கடி அலுவலக பணி என்ற பெயரில் வீட்டை விட்டு வெளியேறுகிறாரா? இரவு உணவு நேரத்திலும் அவசர வேலை என்று கிளம்புகிறாரா? அப்படியானால் அவர் வேறு யாரையாவது சந்திக்கலாம் என்ற சந்தேகம் தவிர்க்க முடியாது. 2. உடல் தோற்றம் மீது அதிக கவனம். திடீரென்று ஜிம்மில் சேர்ந்து உடலை பராமரிக்க அதிக ஆர்வம் காட்டுகிறாரா? அல்லது தனது ஆடைகள், அலங்காரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துகிறாரா? இவை எல்லாம் யாரோ ஒருவரை கவர வேண்டிய எண்ணத்தின் அறிகுறிகளாக இருக்கலாம். 3. அடிக்கடி பொய் சொல்லுதல். வெளியே செல்லும் ஒவ்வொரு முறையும் புதிதாக ஏதோ காரணம் சொல்கிறாரா? சிறிய விஷயங்களுக்கு கூட உங்களை ஏமாற்ற முயல்கிறாரா? அடிக்கடி பொய்கள் சொல்வது அவர் உங்களிடம் உண்மையை மறைக்கிறார் என்பதற்கு சான்று. 4. சண்டைகள் அதிகரித்தல். உங்களுடன் தேவையில்லாமல் சண்டை போட்டு கோபமாக வீட்டை விட்டு வெளியேறுகிறாரா? சமாதானம் செய்யாமல் விலகிச் செல்கிறாரா? இது உங்களிடமிருந்து தூரமாகி வேறொருவரை நாடும் மனநிலையை காட்டும். 5. வணிக பயணங்கள் என்ற காரணம். பிசினஸ் ட்ரிப் அல்லது அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டும் என்ற காரணம் அடிக்கடி சொல்லப்படுகிறதா? அவ்வளவு அடிக்கடி பயணங்கள் நடக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். இல்லையெனில் அது ஒரு கள்ள உறவிற்கான மறைமுக காரணமாக இருக்கலாம். 6. நெருக்கம் குறைதல். உங்களுக்கும் கணவனுக்கும் இடையிலான உடல் நெருக்கம் மற்றும் பாசம் குறைய தொடங்கினால் கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் மேல் இருந்த ஈர்ப்பு குறைந்து அவர் வேறொருவரிடம் அதை பெற்றுக்கொள்ள முயல்கிறார் என்பதற்கான அறிகுறி இது.